ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்கு ஜிம் உடற்பயிற்சி அவசியமா அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குடும்பத்தையே பார்த்துக்கக்கூடிய பெண்கள் தங்களோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணுன்றது ரொம்ப அவசியமான ஒன்று தாங்க. அதுக்காக குறைஞ்சபட்சம் தினமும் 1 மணி நேரமாவது செலவிடலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்யணுன்ற அவசியம் இப்போ இருக்குன்னே சொல்லலாம். ஜிம்மில் உடற்பயிற்சி செய்கிறதோட இந்த டயட்டையை நாம் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். எண்ணெய் பொருட்களை தவிர்த்துட்டு நல்ல காய்கறி பழங்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இதனால் சரியாகும். ஜிம்மில் உடற்பயிற்சிகள் செய்யும் போது கலோரியை குறைக்க உதவுறது மட்டும் இல்லாமல் வயிற்று தசை, கைகள் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு தசை, கால்களில் இருக்கக்கூடிய தசைகள் அப்படின்னு ஒவ்வொரு தசைக்குமான உடற்பயிற்சிகள் இருக்குது. அதுக்கு ஏற்ற கருவிகளை ஜிம்மில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இதோட வாரத்தில் ஒரு நாள் ஜிம்மிலே நீங்கள் யோகா செஞ்சு கூட உங்களோட மனசையும் உடம்பையும் ரிலாக்ஸாக வச்சுக்கலாம். மசாஜ் செய்யக்கூடிய வசதிகள் இருக்கக்கூடிய ஜிம்மாக பார்த்து செய்யறதும் நல்லது. உடல் வலியை கூட நீங்கள் குணப்படுத்திக்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தினசரி வாழ்க்கையில் பெண்களும் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குன்னே சொல்லலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் ஜிம்முக்கு உடற்பயிற்சி செய்யணும். பெண்களுக்கு இளம் வயசுலேயே உடல் மேலே அக்கறை இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் திருமணத்துக்கு அப்புறமா அந்த அக்கறை இருக்கிறது இல்லை. குழந்தைகள், கணவர், குடும்பத்தின் மேலே காட்டக்கூடிய அக்கறையில் இதை மறந்துடுறாங்க. பெண்கள் வேலைக்கு செல்றதுன்றது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப அத்தியாவசியம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். வீடு, ஆஃபீஸு அப்படின்னு எப்பவுமே பிஸியாக இருக்கிறதால உடல் மேலே இருக்கக்கூடிய கவனம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. தற்போது பெரும்பாலும் அலுவலக வேலைகளாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரக்கூடிய வேலை, அது இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இந்த விஷயங்களையும் ரன் பண்ணக்கூடிய வேலை, இது எல்லாமே பெண்களுக்கு ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 2 வீலர் ஓட்டக்கூடிய அளவுக்கு நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் பெண்களோட உடலை அதிகரிக்குதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. குடும்பத்தையே பார்த்துக்கக்கூடிய பெண்கள் தங்களோட உடம்பையும் ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அதனால உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்து உடற்பயிற்சி செய்யலாம். இல்லை ரொம்ப உடல் பருமனாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஜிம்முக்கு போய்ட்டு உடற்பயிற்சி செய்யலாம். ஸோ பெண்கள் உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப அவசியமானது தாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய ஜிம் சார்ந்த, ஹோம் ஒர்க் சார்ந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஜிம் பிகினர் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஹெல்த் டிப்ஸ், அப்புறம் பியூட்டி டிப்ஸ், வெயிட் லாஸ், வெயிட் கெயின், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோவுமே நம்மளோட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.